ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாசிப்பருப்பு தோசை செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு தோசை செய்கிறதுக்கு நம்ம 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். அதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். பாசிப்பருப்பு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் தோசை சுட்டு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு இப்போ நல்லா ஊறிடுச்சு 2 ஹவர்ஸில். இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாடியில் போட்டு அதோட கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம். அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதோட 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1/2 டம்ளர் பச்சரிசி மாவு போட்டு நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்துருவோம் தண்ணி ஊற்றி. இதுக்கு நம்ம சைடிஷ்க்கு கொத்தமல்லி சட்னி செஞ்சுக்கிடுவோம். அதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கிடுவோம். அது ஜாடியில் வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி சட்னிக்கு தேவையான பொருள்லாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லிக்கு நம்ம ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுவோம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, புளி கொஞ்சம், உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். வெள்ளைப்பூடு 4 வெள்ளைப்பூடு எடுத்து அதை நம்ம தட்டி வச்சுக்கிடுவோம். அரைச்ச சட்னியை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு கரண்டியில் கடுகு போட்டு இந்த நம்ம தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடை போட்டு அந்த எண்ணெயில் போட்டு அதோட கலந்து தாளித்து நம்ம சட்னியில் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற தோசை மாவை, பாசிப்பருப்பு தோசை மாவை எப்போயும் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி நல்லா லேசாக நெறி விட்டுக்கலாம். ரோஸ்ட்டாகவே ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையோட நம்ம ஒரு கிண்ணத்தில், ஒரு சின்ன கிண்ணத்தில் 4 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு உப்பு மிளகாப்பொடி கலந்து, இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாப்பொடி கலந்து வச்சுக்கிட்டு அதை அந்த தோசை நல்லா வெந்தோடனே அது மேலே அதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாசிப்பருப்பு தோசையோட இந்த நெய்யும் உப்பு மிளகாப்பொடி கலந்து தேய்ச்சி நம்ம ரோஸ்ட்டாக சுடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம கொத்தமல்லி சட்னி ரொம்ப மேட்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாசிப்பருப்பு தோசைக்கு கொத்தமல்லி சட்னி சின்ன பிள்ளைக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைய கூட சாப்பிடுவாங்க. ஓகே, பாய்.